ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த வாரமும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் செபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறப்பீராகப்பா. நீங்கள் பேசாவிட்டால் ஒருத்தருக்கும் புரியாது ஆண்டவரே. நீங்கள் தான் புரிய வைக்கிற தேவன். நீர் யாருக்கு புரிய வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு புரிய வைக்கிறீர். யாருக்கு இந்த சத்தியம் போக வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வசனத்தினால் இடைக்கட்டுவீராக. இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரை உமக்குள்ளே ஸ்திரப்பட பலப்பட இந்த வசனங்கள் பயன்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சபையை பார்த்து ஒரு குறையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த 7 சபைகளையும் பார்க்கும்போது 7 சபைகளுக்கும் நற்குண காரியங்கள் உண்டு. இதில் குறைகள் இல்லாத சபை என்று 2 சபை இருக்கிறது. சிமர்னா சபையும் பிலடெல்பியா சபையும் குறைகள் இல்லாத சபை. மற்ற 5 சபைகளுக்கும் குறைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நற்குணங்களையும் சொல்லுகிறார். இதில் லவோதிக்கேயா சபைக்கு நற்குணங்கள் ஒன்றுமில்லை, வெறும் குறைகளை மாத்திரம் சொல்லுகிறார். சபைக்கு கொடுக்க ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவை சபை தன்னை திருத்திக் கொள்வதற்காக சபைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். சபை என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை, என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆலோசனைகளாக இந்த 7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டு, அதில் எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த ஆதி அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் பல நேரங்களில் இந்த ஆதி அன்பை குறித்து நம்ம இடத்துல அதிகமாக விசாரிக்கிறார். இந்த சபை எபேசு சபை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்டது, பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது, எபேசியருக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்களை நாம் பார்த்தாலும் கூட இந்த சபையினுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இப்பொழுது எபேசு சபை குறித்து மாத்திரம் பார்க்க போகிறதில்லை, எல்லா சபைகளுக்கும் இது பொருந்தும். அதுவும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் எல்லா சபைகளுக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகள் ஒன்று என்னவென்று சொன்னால், ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய். இந்த ஆதி அன்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேட ஆரம்பித்த போது நாம் அவர் மேல் செலுத்தின ஒரு அன்பு இருக்கிறது. அது ஒரு நான் சொல்லணும்னா கண்முடித்தனமான அன்புன்னு கூட சொல்லுவோம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா குழந்தைத்தனமான அன்புன்னு கூட சொல்லுவோம். சிறு பிள்ளைகள் இடத்துல வர தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறு பிள்ளையோட இருதயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதை சொன்னாலும் விசுவாசிக்கும், எதை சொன்னாலும் நம்பும். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யமும் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு வர்றவங்க அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, தேவன் சொல்கிறதையெல்லாம் நம்புவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அந்த ஆதி அன்பும் அப்படி தான். இந்த ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை குறித்து பார்க்கும்பொழுது தேவன் பேரில் நமக்கு இந்த வசனத்தில் எது சொன்னாலும் அப்படியே நம்புவோம். இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, இப்போவும் சொல்கிறேன், இந்த வசனத்தில் சொல்கிறது எல்லாமே உண்மை, இதை அப்படியே நம்பணும். பல நேரங்களில் இந்த ஆவிக்குரிய அறிவு இதெல்லாம் நமக்கு வர 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 ஒரு லெவலுக்கு மேலே போய் எங்கே போயிடுறாங்கன்னு கேட்டால், இது சரியான இந்த வேதத்தையே அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேதத்தின் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கடைசியில் பைபிள் தப்புங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. ஆதி அன்பு பார்த்தீங்கன்னா பைபிள் சரி நாம தப்புங்கிற இடத்துல இருந்தது. போக 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 வளர்ச்சி வர வர அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, பைபிளில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, அதாவது அவங்க சரி பைபிள் தப்புங்கிறாங்க. நான் சொல்வேன், எல்லா காலத்திலும் வேதம் சரி, நாம தான் தப்பு. நம்மளை திருத்தறதுக்கு தான் இந்த வேதம். நாம் இந்த வேதத்தினுடைய பல முகங்களை இன்னும் பார்க்கவே இல்லை, பல டைமென்ஷன்ஸை இன்னும் பார்க்கல. சயின்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் அதான் அறிவியல். ஒரு விஷயத்தை பார்க்கலன்னா அது இல்லை. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தர் கொடுத்துருக்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனையும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். நீ பார்க்காதவங்களே விசுவாசிங்கிறது. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, காணாதவைகள் நித்தியமானவைகள்ன்றார். சயின்ஸ் சொல்கிறது காணாதவைகள் இல்லைன்னு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு காணாதவைகள் நித்தியமானவைகள்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆதி அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? அந்த காணாதவைகளை விசுவாசிக்கும். சயின்ஸு கண்டா விசுவாசிக்கும். உண்மையான அன்பு எது தெரியுமா? நீ ஆண்டவர் சொல்லிட்டாரு, காணாதவைகளை விசுவாசிக்கும். இப்போது 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து அப்படின்னு இருக்குது. 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார்.
அடுத்த வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ வெளியே கூப்பிட்டு நட்சத்திரத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே இப்படி ஒரு சந்ததியை மாற்றுவேன்னு சொல்லும் போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். இவ்வளோ தான் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இவன் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம சொல்கிறோம் ஆபிரகாம். இந்த விசுவாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. என்ன ஃபார்முலானா, நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாதல் மேல் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசித்தாரு. எப்படி விசுவாசித்தார் தெரியுமா? நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், ஆபிரகாமை வெளியே அழைத்து அண்ணாந்து பாருன்னு சொன்ன உடனே அவர் பார்க்கும்போது நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு, என்ன கொடுமான்னு கேட்டார், என்ன முடியாது அப்படின்னு அவர் சொன்னார் நினச்சிக்கிறோம். இல்லைங்க, அவரை கூப்பிட்டு காமிக்கும் போது நட்சத்திரமே இல்லை அந்த இடத்துல. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்க. அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேங்கிறாரு. அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வேங்கிறாரு. அடுத்த வசனத்தில் அவர் சில விதிமுறைகள்லாம் சொல்கிறார், பலி கொடுக்க சொல்லி. அவரும் போய் என்ன சொல்கிறாரு, அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, 10வது வசனத்தில் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ண பிறகு 12வது வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இவர் இவ்வளோத்தையும் செஞ்சது எப்போ? இப்போ தான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து பலிபீடத்தில் அடிக்க முடிக்கும் போது தான் வசனம் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கிறதுன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் செஞ்ச எல்லாமே பகலில். அதுக்கு முன்னாடி தான் கர்த்தரவனை வெளியே அழைத்துன்னு இருக்க, கூடாரத்தை விட்டு வெளியே அழை. அது எப்போ? பட்ட பகலில், நல்ல மத்தியான வேலையில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு போய் 3 வயது கேடாரியை பிடிக்கிறாரு, அதை பிடிக்கிறாரு, ஆட்டுக்கடை பிடிக்கிறாரு, புறா குஞ்சுகளை பிடிக்கிறாரு, எல்லாம் பிடிக்கிறாரு. இதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு முடித்து பலிபீடத்துக்கு மேலே வச்ச பிறகு தான் சூரியனை அஸ்தமிக்குது. அது வரைக்கும் சூரியன் நல்லா இருந்திருக்கு. அப்போ சூரியன் நல்லா உச்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், வெளியே அழைத்து அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்க்குறாரு, நட்சத்திரத்தை என்ன கொடுமா? இப்போ ஆபிரகாமுக்கு நட்சத்திரமே தெரியல பாருங்களேன். வெளியே ஏன்னா பகல், பட்ட பகல், நட்சத்திரம் சுத்தமாக தெரியாது. ஆனால் அவன் அதை விசுவாசித்தான். இப்போ பாருங்க, விசுவாசத்தின் ஃபார்முலாவை கரெக்டாக இருக்கும். காணப்படாதல் மேல் நிச்சயம், நம்பப்படுதல் மேல் உறுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு ஒன்று பார்க்கல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அங்கே நட்சத்திரம் இருக்கு. ஆனால் என் கண்ணு பார்க்கல. ஆபிரகாம், நீ பார்க்குறிய, என்ன பார்க்குற? நட்சத்திரம் தெரியுதா? தெரியல, ஆனால் அங்கே நட்சத்திரம் இருக்கா? நம்புறியா? இருக்கு, நம்புறேன். உன் சந்ததி அவ்விதமாக இருக்கும். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் குழந்தைத்தனமான விசுவாசம். எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டாரு, அவர் சொன்னாங்க இருக்கு, எனக்கு தெரியும், அது நிச்சயமாக நடக்கும். இதுதான் ஆதி அன்பு. ஆரம்பத்தில் பைபிளில் எதை சொன்னாலும் நம்புவாங்க, எப்படி சொன்னாலும் நம்புவாங்க. போதகர் சொல்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ போக 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 நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நிறைய வேத அறிவு வரும்போது, நான் இப்பவும் சொல்கிறேன், வேத அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இதில் உள்ளதை விசுவாசிக்கிறதுக்கு தான் அதிக வேத அறிவு. வேத அறிவு வளர வளர நம்ம என்ன செய்யணும்னா இதை நம்பணும். இப்போ பாருங்கள், சயின்ஸ் நிறைய படிக்க படிக்க சயின்ஸ் அவன் விரும்புவான், சயின்ஸை நம்புவான். மெடிக்கல் நிறைய மெடிசன் படிக்க படிக்க மருத்துவத்தை விரும்புவான். நிறைய படிக்க படிக்க மருத்துவம் பொய்ன்னு சொல்ல மாட்டான். நிறைய படிக்க படிக்க இன்ஜினியரிங் பொய்ன்னு சொல்ல மாட்டான். அதில் அவன் இன்னும் மேலான காரியங்களை செஞ்சுட்டே போவான். அதை இன்னும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆவான். இன்னும் அதுக்குள்ள நிறைய காரியங்கள் செய்யணும்னு விசுவாசிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், வேதத்தில் வளர வளர வேதத்தின் மேலே டவுட் வரக்கூடாது. வேதத்தை நிறைய வளர 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 கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே சந்தேகம் வரக்கூடாது. அது மேலே இன்னும் பாசம் வரணும். அதான் நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை படிக்க சங்கீதக்காரனுக்கு அப்படி தான் இருக்குது. அதை படிக்க 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 ஆவலாய் உட்கொண்டாராம் அவர். அதான் சீஷர்கள் சொல்கிறாங்க, நித்திய ஜீவ வசனங்களும் இடத்துல உண்டே. அப்போ அந்த ஆதி அன்பு, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்தது தெரியுமா? அது இருக்கா? ஏதோ என்னோட சுய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்க கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இந்த ஆதி அன்புனா என்ன? இங்கே 2 காரியத்தை சொல்றார், 2 விஷயத்தை சொல்றார். ஒன்று, நீ வனாந்தரத்தில் என் பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தி. எப்படி? ஸ்டார்டிங்கில் வனாந்தரத்தில் எகிப்தில் தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது, அந்த செங்கடலை கடந்து வரும்போது அவங்களுக்கு தேவன் மேலே ஒரு பக்தி இருந்துச்சு. ஆடி பாடி சந்தோஷமாக அந்த வனாந்தரத்தின் பாதையில் போக 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 அந்த காலம் தள்ள தள்ள அவர்களுக்கு முறுமுறுப்புகள் வர தொடங்கியது, அவிசுவாசம் வர தொடங்கியது. அதற்கு பிறகு எகிப்துக்கு போகலாங்கிற முடிவுக்கு வராங்க, நாங்கள் திருப்பி எகிப்துக்கே போவோம் அப்படின்னு. அப்போ அந்த 40 வருஷம் ஆக ஆக அவர்களுக்கு அந்த விசுவாசம் காலம் செல்ல செல்ல போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த ஸ்டார்டிங்கில் என்னை நம்பி புறப்பட்ட பாரு, இளவயது பக்தி. எப்பவுமே ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் மேலே ஒரு பாசம் வரும், அன்பு வரும். என்னை கேட்டால் அது ஒரு வெறி மாதிரி இருக்கும். சர்ச்சுக்கு போகணும், வேதத்தை தியானிக்கணும், நமக்கு வந்துட்டு நல்ல ஜெபம் பண்ணணும். அதை விட என்ன இருக்கும் தெரியுமா? பார்க்குறவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லணும்னு தோணும்.
ரட்சிக்கப்பட்ட புதுசில் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் யாரை பார்த்தாலும் சொல்ல தோணும், துருன்னு சொல்லுவோம். நிறைய பேரை சபை கூட்டு வரணும்னு தோணும். அது வருவாங்க வரமாட்டாங்க ரெண்டாவது விஷயம், ஆனால் தோணும். அதை கர்த்தர் நினைச்சிருக்கிறாராம். அந்த அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பிறகு, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்னை வச்சே நான் சொல்கிறேனே, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சைக்கிளில் தான் போவோம் எல்லா இடத்துக்கும். யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா போதும் சந்தோஷமாக ஜோம் பண்ணிகிட்டே போவோம். யாராவது லிஃப்ட் கேட்கணும் ஆண்டவரே, யாராவது லிஃப்ட் கேட்டால் போதும் இறக்கி விடுறதுக்குள்ளே காஸ்பல் சொல்லிடுவேன், சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஒரு சில நேரத்தில் சொல்ல முடியாமல் போயிடும். சில சூழ்நிலையில் மனசு வாதிக்கும், ஐயோ ஒரு ஆத்மாவை விட்டுட்டோமே, கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு ஆத்மாவை கொடுத்தாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு எத்தனை நாள் வாதிக்கப்பட்டிருக்குது. சைக்கிளில் ஏறி இறங்கிறதுக்குள்ளே அது அது 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அந்த ரோடு இறங்கிறதுக்குள்ளே சொல்லி முடிச்சிருவோம். ஆதி அன்பு, கர்த்தர் மேலே வச்ச பாசம். இன்றைக்கி அப்படி இருக்குதா? இன்றைக்கி அப்படி தோணுதா? இன்றைக்கி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம். அதுக்கப்புறம் போக 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 நம்ம குடும்பத்தை நம்ம கூட சர்ச்சுக்கு போயிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸி, டென்ஷன். இப்போ நமக்கு அந்த அன்பு போயிடுச்சு ஆண்டவர் மேலே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இளம் வயதில் நீ கொண்டிருந்த அந்த பக்தி இருக்குதேப்பா, அது ரொம்ப பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை இப்போ உட்காந்து பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, அது என்னங்க நீ முட்டாள்தனமாக நான் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் இப்போ நினச்சா சிரிப்பாக வருது. இல்லை, கர்த்தர் அதை நினச்சிருக்கிறாருன்னு இருக்குது. நம்ம குழந்தைத்தனமாக சில காரியங்கள் ஆண்டவருக்காக பண்ணோம் பாருங்களேன், அதை கர்த்தர் நினச்சிக்கிட்டே இருந்தாராம். அன்றைக்கி அவன் எப்படி பண்ணான் தெரியுமா? எனக்காக எவ்வளோ வைராக்கியம் தெரியுமா? அன்னைக்கு வீட்டை பகச்சிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, பைபிளோட கையில் வந்தவங்க. அதை விட பெருசு, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சுருக்குன்னு குத்துது இல்லை நமக்கு, எங்களை பார்த்து இப்படி வார்த்தை சொல்லிட்டீங்களான்னு. ஆனால் அந்த இள வயதில் ஆண்டவர்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம், நம்ம எவ்வளோ திட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். வந்து ஜெபத்தில் சொல்லுவோம், ஆண்டவருக்காக இது செஞ்சோம், எங்கள் வீட்டில் என்னை இப்படி அடித்தாங்க, கர்த்தருக்காக செஞ்சோம். இன்றைக்கி நமக்கு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே சுருக்குங்குது, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. ஒரு காலத்தில் இதே ஆண்டவருக்காக எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம் நம்ம. இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்தை பேசுனதுனால கொஞ்சம் பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோன்னே மனசு தோணுது, ஐயோ என்னை இப்படி பேசுகிறாங்களே, வசனம் தானே பேசணும், ஏன் ஆண்டவரே, ஏன் இளம் வயதில் நீ இதே மாதிரி திட்டு வாங்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சே, இப்போவும் அந்த சந்தோஷம் இருக்கணும். ஏன் தெரியுமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாம் படுகிற பாடுகள் நமக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த அன்பு இருக்கணும். கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பு இருக்கணும். நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், அவருக்காக அதை நான் சகிக்கிறேன். இள வயது பக்தி. அந்த இள வயது பக்திக்கு நல்ல அடையாளம் யார் தெரியுமாங்க? தாவீது. இள வயது பக்தி. எனக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, அந்த தாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தாட் யார் சொன்னாலும் நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் சொல்லியே தான் சொல்கிறேன். இது எனக்கு ஒரு சகோதரன் விதமாய் சொன்னார், ரொம்ப ஒரு ஊழியக்காரர் எனக்கு விதமாய் சொன்னார். அதாவது சாமுவேல் என்ன செய்கிறாரு, சவுலுக்கு பதிலாக கர்த்தர் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லும் போது சாமுவேல் போயிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுறார். அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன் சமாதானம் தான் என்று சொன்னான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். 5வது வசனம். எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கூப்பிட்டாச்சு, வந்து நின்றுட்டாங்க. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் முகத்தை பார்க்குறதுல இருதயத்தை பார்க்குறேன், இன்னும் ஒருத்தருக்கா அவனை வர சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போது ஈசா கிட்ட கேட்குறாரு, நீ வந்துட்டு உனக்கு இவ்வளோ தான் பையனா, வேறு யாராவது இருக்கிறாங்களா? அப்போ அவர் சொல்கிறார், வேற ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனையும் வர சொல்லு. இப்போ அவர் வராரு. அவரை பார்த்த உடனே சாமுவேல் உட்காந்துருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுனார். உடனே சாமுவேல் எழுந்திரிச்சு போய் என்ன செஞ்சிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்களா, மற்ற எல்லாரையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமுவேல் பரிசுத்தம் பண்ணின்னு இருக்கு. எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி ரெடி ஆகுறாரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. இங்கே தாவீதை என்ன பண்ணலை, பரிசுத்தம் பண்ணலை. தாவீதை வந்து ஓகேப்பா நீ போய் பரிசுத்தம் பண்ணிட்டு வா, நான் அவனை எதுவுமே செய்யலை, போய் அவன் தலையில் அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ ஏன் பரிசுத்தம் பண்ணலை? இவங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணாங்களே, ஏன் தாவீதை மட்டும் பரிசுத்தம் பண்ணலை? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீது வனாந்தரத்துலேருந்து வர ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, இவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்த இவர்களை பரிசுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொடுத்தான தாவீது அவனை பரிசுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அவன் எப்பொழுதுமே தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அவனை தனியாக பரிசுத்தம் பண்ணவே வேண்டியதில்லை. அவன் வனாந்தரத்தில் ஆண்டவர்கிட்ட உட்காந்து அவன் பாட்டு பாடி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, அவன் பாட்டு சிங்கத்தின் வாயை கிழிச்சிக்கிட்டு, கரடின் வாயை கிழிச்சிக்கிட்டு கர்த்தரோட ஜாலியாக இருக்கிறான். அதனால தான் கோலியாத்தை பார்த்தா அவனுக்கு பயமே வரல. அவனுக்கு சிங்கமும் ஒன்று தான், கரடியும் ஒன்று தான், கோலியாத்தும் ஒன்று தான். ஏன் அதை எந்த நாமத்தில் ஜெயிச்சனோ இந்த நாமத்தில் அதையும் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். அதனால தான் எருசலேமுக்கு அவன் ஆடிட்டு வரும்போது சொல்கிறான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை அப்போவே கர்த்தரனை செலக்ட் பண்ணிட்டாரியாங்கிறான். அவனோட அப்போ கர்த்தரவனை அபிஷேகம் பண்ண பரிசுத்தமே பண்ணல பாருங்க சாமுவேல். அவனை அப்போ என்ன அர்த்தம், அவன் எப்பவுமே பரிசுத்தமாக இருந்தான், எப்பவுமே தேவனோட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், தனியாக அவனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதான் ஆதி அன்பு.
அந்த அன்பு சாவர வரைக்கும் தாவீதுக்கு தேவன் மேலே இருந்துச்சு. அந்த அன்பு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தீங்க? அபிஷேகம் பெற்ற புதுசில் எப்படி இருந்தோம்? அபிஷேகம் பெற்ற புதுசில் போகும்போது வரும்போது அப்படியே அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு போகிறது என்ன, வர்றது என்ன, அப்படியே ஒரு சான்ஸ் கிடைச்சா உடனே ஒரு சுவிசேஷன் சொல்கிறது என்ன, ஒரு டைம் கிடைச்சா பைபிள் வாசிக்கிறது என்ன, ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே வீட்டுக்கு தெரியாமல் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தது என்ன, எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ காரியங்கள் செஞ்சோம். இன்றைக்கி அது இருக்குதா? இன்றைக்கி கேட்டால் நாங்கள் ரொம்ப பிஸி. ஏன்? அன்னைக்கு நமக்கு சம்பாத்தியமே குறைவு. அன்னைக்கு கிடைச்சா வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்க முடியும். அன்னைக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் ஆண்டவருக்கு செஞ்சோம். அன்னைக்கு கிடைச்ச நேரத்தை கர்த்தருக்கு செலவு பண்ணோம். இன்னைக்கு நமக்கு அதை விட அதிக நேரம் இருக்கு, அதை விட அதிக சம்பாத்தியம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நினைச்சா அதை விட 2 மடங்கு ஊழியம் பண்ணவும் முடியும், அதை விட ஆண்டவருக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். இல்லாமைகளிலே உண்மையாக இருந்த நாம் இன்னைக்கு இருக்கும்போது உண்மையாக இருக்கிறோமா? அதான் எப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். என்ன தெரியுமா? ஒரு சபை, அதாவது நாம உபத்திரவத்திலும் இல்லாமையிலும் குறைவுகளிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். தேவன் மேலே அன்பாக இருப்போம். ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்றிடுவார்னு சொல்லுவோம். விசுவாசம் அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவருக்கு முன்பாக நிறைய வசனங்கள் எடுத்து பேசுவோம். ஆனால் ஆசீர்வாதம் வந்த பிறகு ரொம்ப பிஸி. நடந்து வர விசுவாசி என்னைக்குமே கரெக்டாக வரும் சர்ச்சுக்கு. பஸ்ஸில் வர விசுவாசி கரெக்டாக ஓடி வந்துடும். பயந்து பயந்து விறுவிறுக்க ஓடி வந்துடுவாங்க. பெரும்பாலும், நான் எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலும் இந்த வண்டி வந்து கார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லேட்டு தான். 10 நிமிஷம் லேட்டு தான், 1/2 மணி நேரம் லேட்டு தான். கேட்டு பாருங்க, பயங்கர டிராஃபிக். ஆனால் அதே விசுவாசி கார் வாங்குறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் வரும்போது 10 நிமிஷம் முன்னாடி வந்துடுவாங்க. வந்து பாயெல்லாம் போடுவாங்க, சர்ச்சில் பெருக்கெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு வசதி வந்த பிறகு எப்பவுமே சரி அந்த ஆதி அன்பை கர்த்தர் நினச்சி கொண்டே இருக்கிறார். அதுதான் தாவீது கிட்ட ஸ்பெஷல். அதனால தான் தாவீது டோட்டல் பைபிள்லையுமே ஒரு மனுஷன் பேர் அதிகமாக இருக்குதுன்னா தாவீது பேர் தான். 1000 தடவைக்கு மேலே இருக்குதாமா. அத்தனை அளவுக்கு ஆண்டவர் தாவீதை நேசிக்கிறார். எந்த புஸ்தகத்தில் தாவீது வந்துட்டானோ அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீது வருவாப்ல. எல்லா இடத்துலையும் வருவார். அந்த காரணம் அந்த ஆதி அன்பு, இளவயது பக்தி. 2வது கர்த்தர் சொல்றார் எரேமியா 2:2, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். அந்த வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். கல்யாணமான புதிதில் ஒரு மணமகன் வீட்டுக்கு வந்து விடுவாங்க. விட்ட பிறகு அந்த மணமகன் இந்த விருந்து காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். அந்த வீட்டில் அந்த அம்மா இருக்கும், கூட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, எல்லா பொருளும் இருக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாமே சுற்றி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. ஆனால் அவள் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளனே தேடிக்கிட்டு இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லாமே அந்த அம்மாவுக்கு அந்நியமாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு அப்போ இருக்கிற ஒரு நெருங்கிய சொந்தம் யாருன்னா வெளியே போயிருக்க மணவாளன் மட்டும்தான். இத்தனைக்கும் அவரும் புதுசாக வந்தவர் தான். ஆனால் அவரை திருமணம் பண்ணிட்டோம், ஒரு பந்தம் வந்துருச்சு, இனி எனக்கு எல்லாமே அவர் தான், அவர் எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்த பிறகு சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அந்நியமாக படுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஏமா இப்படி தனியாக உட்காந்துருக்கிற, வந்து பேசு எல்லாத்தையும், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், வந்து சாப்பிடுமா, கொஞ்சம் கலகலப்பாயிரு, எல்லாத்தையும் பேசுவேன், வெளியே உட்காருலாம் சொல்லுவாங்க. ஆனால் இருதயம் ஒத்துக்காது. நான் சொல்கிறது வாழ்க்கைப்பட்ட புதுசில் அப்படியே வெளியே போயிருக்கிற மணவாளினே தேடும். அப்போ தேடி அவர் வந்த அவர் வர நேரம் பார்த்த உடனே அலங்காரம் பண்ணி ரெடி ஆகி அவரை சந்திக்க ரெடி ஆவாங்க. அப்படி முகங்கள்லாம் கழுவி அவர் வந்த உடனே அவர் வெளியே கூட்டிகிட்டு போவார்னு ஒரு நம்பிக்கையில் அவர் வந்த உடனே வெளியே போகலான்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இது வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. எப்படி ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்போ நாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? நம்மளை சுற்றி எவ்வளோ இருந்தாலும், உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களெல்லாம் வெறுத்தோம். அந்த பாவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே மைண்டில் இருக்காது. ஒன்றே ஒன்று இருக்கும், ஏசு எப்போ வருவார் நான் போகணும், ஏசு எப்போ வருவார் நான் போகணும். ஆனால் போக போக அந்த உலகம் காரியங்கள்லாம் வந்த பிறகு 10 வருஷம் கழிச்சு மணவாளனே வந்து கூப்பிட்றாரு. இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வாசலில் பெல் அடிச்சாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க, வாசல் நின்று கூப்பிட்றாரு. பல சபைகள் இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்குது. மணவாளன் கதவை தட்டுறாரு, மணவாட்டி படுத்து கிடக்கு, வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன், பேசி தெரியுது உள்ள உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி நிறைய சபைகள் பேசுகிற சபைகள் தான், கதவை திறக்கிற சபை இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்கிறார், வாசப்பள்ளியிலிருந்து கதவை தட்டுறேன், தட்டிக்கிட்டே தான் நிற்கிறாரு, உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, நல்லா பேசுகிறாங்க. அதான் சொல்லுவேன், நல்லா பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாது, மணவாளனோடு கூட இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் நிறைய சபைகளில் ஆதியில் கொண்டு வந்த அன்போட விஷயம் என்னென்னா, நிறைய சபைகளில் மணவாளன் வெளியே நிற்கிறாரு, ஆனால் இவங்க உள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய சபைகளில் உள்ள ஆராதனைகள் நடக்குது, செய்தி கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இயேசு இருக்கிறாரா? இயேசு உள்ளே இருக்கிறாரா? அதான் ரொம்ப முக்கியம். அவர் வெளியில் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆதி அன்பு போயிடுச்சு. சபையினுடைய ஆதி அன்பு என்ன? அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும், கிறிஸ்து பிரபலமாகணும்,
நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அதான் ஆதி அப்போஸ்தலர். நம்ம அடிக்கடி சொல்கிறோமே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதம் நடக்கணும்னா ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்களோ அதை செய்யணுமே. நம்ம அதை செஞ்சுருக்கிறோமா? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு? அவங்க அன்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? மொத்த மீனையும் விட்டான், வலையை விட்டான், தகப்பனை விட்டான், தாயை விட்டான், சிலுவையை தூக்கினான், பின்னாடி தொடர்ந்தான். இயேசுநாதர் போனார், 40 நாள் வெயிட் பண்ணான், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், எழுந்திருச்சு நின்னாம் பாருங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். காரணம் அதான் நான் சொல்வேன், 9 மடங்கு கொடுத்துட்டு 1 மடங்கை வச்சிருந்த அனனியா சப்பீராளை விட 10 மடங்கு கையில் வச்சிருக்கிற பேதுருவும் யோவானும் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். காரணம், பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அவர்களை அசைக்கவில்லை. உலகத்தின் மேன்மைகள் அவர்களை அசைக்கவில்லை. எதுவும் அவர்களை அசைக்கவில்லை. காரணம், கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. அந்த ஆதி அன்பு. ஆண்டவர் மேல அன்பு வந்துட்டா சுத்தி இருக்கிற எது மேலேயும் அன்பு வராது. கிறிஸ்துவின் மேல அந்த அன்பு வந்துட்டா எதை பத்தியும் நமக்கு கவலைப்பட மாட்டோம், எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், எதுக்கு பின்னாடி நம்ம மைண்ட் போகாது. ஒரு காரியம் சொல்லுவார்கள், பவுலை குறித்து சரித்திரத்தில் இப்படி சொல்லுவாங்க. நான் படித்ததில்லை, நான் கேள்விப்பட்டது தான். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பவுல் மற்றவர்களை பார்க்கிலும் பயங்கரமாக ஊழியம் பண்ணார். பயங்கரமாக ஊழியம் பண்ணார். நமக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். பவுலுடைய ஊழியம் பைபிளுமே பவுலுக்கு பின்னாடி தான் போகுது. அப்போ இந்த பவுல் எப்படி இவ்வளோ ஊழியம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகத்தில் விதமாக எழுதியிருந்தாங்க. இவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தவர்கள். நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவன். அவர் சொல்கிறார், நான் உயிரோடு இருந்த இயேசுவை கூட இவங்க பழகியிருக்கிறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுக்கிட்டையும் இவங்க பழகியிருக்காங்க. ஆனால் நான் உயிர்த்தெழுந்த இயேசுவையே பார்த்தவன், அவர் சத்தத்தை கேட்டவன், அவரை தரிசித்தவன். இவர்களை காட்டிலும் நான் அதிகமாய் ஊழியம் பண்ணுவேன். இதுதான் அவருக்கு இருந்த ஆதி அன்பு. அவருக்கு இருக்க அன்பை பாருங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எப்படி மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாரோ அது வரைக்கும் அப்படியே ஓடி முடிக்கிறார் பாருங்க. அந்த அன்பிலேயே ஓடி முடிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு இருக்குதா? ஆதி அன்பு இருக்குதா? எத்தனை இன்னைக்கு இருக்கிற அத்தனை விசுவாசியும் அத்தனை ஊழியக்காரங்களும் ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆதி அன்பு கிறிஸ்துவுக்காக. இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்தில் என்ன அசைவு தெரியுமா? எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்க தெரியுமா? வேலையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, தகப்பன் தாயை பகைச்சிக்கிட்டு, ஒரு 10 பைசா இல்லாட்டி பரவாயில்ல, பசி வந்தாலும் பரவாயில்ல, பட்டினி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பைபிளோட வெளியே வந்தவங்க தான் அத்தனை பேரும். ஆனால் அந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? அதுதான் கொஸ்டின். கர்த்தர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த ஆதி அன்பு இப்போ இருக்கா? கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த ஆதி அன்பு நமக்குள்ள இருக்குதா? அந்த வைராக்கியம் இருக்குதா? கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்கிற வைராக்கியம். ஒரு பீரியட்ல கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் இழந்த நாம தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்க விரும்புகிறோம், கிறிஸ்துவ வச்சு எல்லாத்தையும் சேர்க்க விரும்புகிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன், ஒரு காலத்தில் பாடு அனுபவித்தேன், அதுக்கு பிரதிபலனாக கர்த்தர் எனக்கு இது எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா பவுலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? அப்படின்னா பேதுருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்களே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்கிறாரு, மறுஜன்ம காலத்தில் நூறத்தனியாய் பெற்றுக்கொண்டு நியாயம் தீர்க்கிறவர்களாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் விட்டதுக்கெல்லாம் 100 மடங்கு ஆண்டவர் திருப்பி தரணும், பூமியில் தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியர்கள் அப்படி தான் சொல்றாங்க, ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்காக கர்த்தர் இன்னைக்கு அப்படியா ஆசீர்வச்சிருக்கிறார். அப்படி பார்த்தா பேதுருவையும் பவுலையும் அப்போஸ்தலர்களையும் எப்படி ஆசீர்வச்சிருக்கணும் ஆண்டவர்? அவங்க கடைசி வரைக்கும் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமையே போனாங்க. அவங்களுடைய நோக்கம், அந்த அன்பு கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் மேல் மட்டுமே இருந்தது. இப்போவும் தேவைக்கு வேற என்ன தேவையோ, இன்னைக்கு ஊழியம் உடனே நம்ம அவங்கள மாதிரி கழுத மேலே போகிறோமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதோடைய அர்த்தம் என்ன? அன்னைக்கு அவர்கள் ஊழியத்துக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுத்தார். இன்னைக்கு ஊழியத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஊழியத்தையும் தாண்டி எதிர்காலத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, பூட்டம் பேத்திகளுக்கு, அவங்களுக்கு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு, பேங்க்ல அப்படியே கோடி கோடியாக வச்சுக்கிட்டு, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இன்னும் கேட்குறீங்களே, இது ஆதி அன்பு இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புவோம், ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த அன்பு அவர் என்ன கொடுக்குறாரோ, அதான் போன வாரம் செய்தியில் கூட ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. எல்லா ஸ்திரீகளும் ராஜா கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாம். ஆனால் எஸ்தர் சொன்னாலாம், ஏகா என்ன கொடுக்குறானோ அது மட்டும் எனக்கு போதும். ஏகா பரிசுத்தாவிக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏகா என்பது பரிசுத்தாவிக்க உருவாகமாக ஆவியானவர் சொன்னார், அதை பேசிட்டோம். ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணா பயங்கர ஆச்சரியண்ணே அப்படின்னா. என்னன்னா, ஏகா என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே டேர்ம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்னென்னலாம் ரோமரில் யூஸ் பண்ணுறாரோ பவுல், அதை அவர் யூஸ் பண்ணியிருக்குது, அதே ஏகாக்கு.
அது உருவாகமாக அப்படி தானே இருக்குது, கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னா நாம் அதை அப்படிலாம் நம்ம வசனத்தை பார்த்தலாம் சொல்லலை, ஆவியானவர் சொன்னதை சொன்னோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அது நமக்கு போதும், அதை வச்சு ஊழியம் பண்ணணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக தான் ஆவியானவர் கொடுப்பார் ஒழிய குறைவுகளில் கொண்டு போய் ஆவியானவர் நிறுத்தவே மாட்டார். நம்மளை ஒரு நாள் ஆவியானவர் அப்படி நிறுத்தவே மாட்டார். கையேந்திர இடத்துக்கு ஆவியானவர் விரும்ப மாட்டார். அதாவது நம்ம ஆண்டவர் பிச்சை எடுக்க வைக்கிற ஆண்டவரே கிடையாதுங்க. அதே நேரத்தில் ஆடம்பரமாக வாழ வைக்கிற ஆண்டவரும் கிடையாது. அவருக்கு அது தேவையே இல்லை. அவரே என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் தான். அதே தான் நமக்கு தரார். கவனிச்சு கொள்ளுங்க, ஆதி அன்பு ரொம்ப முக்கியம். அந்த அன்புக்கு நம்ம திரும்பணும், மனம் திரும்பணும், திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும். ஒருவேளை இவ்வளவு சத்தியத்தையும் கேட்டு ஒரு கூட்டம் ஆதி அன்பை திரும்பாது, என்ன சொன்னாலும் கேட்காது. ஆடா போங்க, சத்தியம் கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக கஷ்டம், ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. பல நேரங்களில் பல சபைகள் இப்படி செய்யுது, பலர் இப்படி செய்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை அசட்டை பண்ணுதல். ஆண்டவர் சொல்லி சொல்லி பல நேரங்களில் பேசுகிறாரு. அப்படி பேசியும் கேட்காத சபைகளுக்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை இங்கேயே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, ஆதியின் அன்பு செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமாக விளக்கு தண்டை அதனிடத்துல நீக்கி போடுவேன். கர்த்தர் கொடுக்கிறதான நியாய தீர்ப்பு என்ன செய்ய போறாரா, விளக்கு தண்டை தூக்க போறாரா ஆண்டவர். விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி போடுவேன், அது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துருவேன்றார் விளக்கு தண்டை. விளக்கு தண்டுனா என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு இருக்கு. யாரை பற்றி? ஊழியக்காரர்களை பற்றி அங்கே இருக்கு. இதே காரியம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. 11ஆம் வசனத்திலும் 14வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஒலிவ மரங்களும் குத்து விளக்குகளும் விளக்கு தண்டுகளும் யாருன்னு பார்த்தா அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கு. 14வது வசனத்தில் அபிஷேகம் பெற்றவர். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனம் திரும்பாத பட்சத்தில், நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்படி நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன்னா உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பல நேரங்களிலே செய்கிற மிக முக்கியமான விஷயம் ஒன்று, ஒரு இடத்தில் ஒரு சபை கர்த்தர் சொன்னதை கேட்காவிட்டால் அந்த சபையிலிருந்து கர்த்தர் அந்த சத்தியத்தை கொடுக்கிற ஊழியக்காரனை, அபிஷேகம் பெற்றவனை நீக்கி போடுவார். ஆண்டவர் எடுத்துருவார் அந்த இடத்துல இருந்து. சத்தியம் கிடைக்காமல் செஞ்சிருவார். விளக்கு தண்டு என்பது ஒரு ஊழியக்காரனை குறிக்கிற வார்த்தை. அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அங்கே வைக்கிறார். ஒருத்தரையும் கர்த்தர் அங்கே அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணி வச்சு ஆண்டவர், இப்போ நம்ம சொல்கிறோம் விளக்கு, இதை நீங்கள் ஒரு வேத பாடம் மாதிரி நம்ம சொல்கிறோம், நல்லா கவனிங்க. விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு யாரு? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கு யார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 23வது வசனம், 21, 23, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ விளக்கு என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் சபைக்கு எப்படி பிரகாசிக்கிறாரா? தண்டின் மேல் பிரகாசிக்கிறார். விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசும்போது யார் மூலமாக பேசுவார்? ஒரு ஊழியக்காரன் வழியாக பேசுகிறார், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மூலமாக பேசுகிறார். அதான் விளக்கு தண்டு. அப்போ அந்த விளக்கு தண்டை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? அதன் மேலே விளக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர், அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் கர்த்தருடைய வசனம், அது பிரகாசிக்கிறது சபைக்குள்ளே. அதுதான். அப்போ அந்த விளக்கு தண்டு இருந்தாதான் அந்த சபை முழுவதும் அது பிரகாசிக்கும். இன்னும் நான் ஒருபடி உங்களுக்கு மேலே போய் சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் வருது இல்லைங்களா? வாரம் உங்கள் சபையில் கொடுக்குறாங்க, நான் ஆன்லைனில், இப்போ ஆன்லைனில் கொடுக்குறாங்க, எல்லாரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வசனம் எப்படி உங்களுக்கு வந்து சேருது? கொஞ்சம் அதோடைய மெத்தடை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு எப்படி வந்து சேருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போது ஒவ்வொரு வாரமும் எனக்கு இவ்வளோ ப்ரீஷியஸாக தான் வசனம் வருதா, இவ்வளவு இப்படி ஒரு முக்கியமான வசனத்தை தான் நான் பெற்றுக்கொள்கிறேனா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வசனத்தை சபைகளுக்கு எழுத சொல்கிறாரு. சபைகளுக்கு எழுத சொல்லும் போது அந்த வசனம் எங்கிருந்து எங்கே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1ஆம் வசனம் சொல்லுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன்
இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் ஊழியக்காரங்களுக்கு கீழே உள்ள சபைகளுக்கு கொடுத்துருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிதா, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருது. அடுத்து இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடுத்து அந்த வசனத்தை கொடுத்து தம்முடைய தூதனை அனுப்புகிறார். யாரு? இயேசு தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அடுத்து அந்த தூதனை வந்து யார்கிட்ட கொடுக்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினான் விசேஷம். நாலாவது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பிதா, அடுத்து இயேசு, மூணாவது இயேசுடைய தூதன். அவர் வந்து யாருக்கு கொடுக்கிறாரு? யோவானுக்கு கொடுக்கிறார். அதாவது அப்போஸ்தலர் உபதேசம். இந்த அப்போஸ்தலர்களுடைய வேதம் தான், அவங்க எழுதினது தான் நமக்கு இந்த பைபிள், புதிய ஏற்பாடு. இந்த வேதம் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தூதனை அனுப்பி அப்போஸ்தலர் வழியாக கிடைக்குது. இது யோவான் நமக்கு கொடுத்தது, நிருபங்கள் பவுல் கொடுத்தது, லூக்கா கொடுத்தது, மார்க்கு கொடுத்தது, இப்படி எல்லாரும் யாக்கோபு எழுதினது, யூதா எழுதின நிருபம், எல்லா அப்போஸ்தலரும் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் 12 அப்போஸ்தலர்களும் எல்லாம் எழுதி நமக்கு பக்காவாக இங்கே நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல 27 புஸ்தகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ நாலாவது ஸ்டேஜ் அது. யோவான் அடுத்து என்ன செய்கிறாரு? வசனம் இங்கே நல்லா சொல்லுது பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இப்போ யோவானை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டும். இப்போ அப்போஸ்தலர் மூலமா அடுத்து யாருக்கு வருது வசனம்? சபைக்கு வருது. சபையினுடைய தூதனுக்கு தான் வருது ஃபர்ஸ்ட். இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பிதா, ரெண்டாவது இயேசு, மூணாவது இயேசுவினுடைய தூதன், நாலாவது அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் வழியாக சபையின் தூதன். இந்த வேத வசனம் நமக்கு, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்ம ஊழியக்காரன் வழியாக உங்களுக்கு வருது. அடுத்து இந்த ஊழியக்காரனுக்குள்ளேருந்து யார் பேசுகிறா? வசனம் சொல்லுது, 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ என்ன ஆகுது? அடுத்து இந்த ஊழியக்காரனுக்குள்ளேருந்து யார் பேசுகிறா? ஆவியானவர் பேசுகிறார். ஊழியக்காரன் பேசலை. ஊழியக்காரனுடைய வார்த்தை உங்களை ரட்சிக்காது, ஆவியானவருடைய வார்த்தை தான் ரட்சிக்கும். ஏன் ஒரே ஊழியக்காரன் பேசுகிற இடத்துல ஒருத்தர் மனம் திரும்புகிறான், ஒருத்தர் மனம் திரும்ப மாட்டேங்கிறான் அப்படின்னா ஆவியானவர் அவங்க கூட பேசியிருக்கிறார், ஆவியானவர் இவர் கூட பேசலைன்னு அர்த்தம். இதில் ஊழியக்காரங்க 5வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஆவியானவர் 6வது ஸ்டேஜில் இருக்கிறார். அந்த ஆவியானவர் யாருக்கிட்ட பேசுகிறாரு? சபைக்கு பேசுகிறாரு. நீங்கள் 7வது ஸ்டேஜில் இருக்கிறோம். நீங்கள் இப்போது ஒரு வசனம் உங்களுக்கு ரீச் ஆகும்போது 6 ஸ்டேஜை கடந்து 7வது ஸ்டேஜில் உங்ககிட்ட வந்து சேருது. ஒவ்வொரு வாரமும் பரலோகத்திலிருந்து வார்த்தை உங்களுக்கு வரும்போது 7 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வருது. அதுதான் ப்ரீஷியஸ். அப்போ இவ்வளத்தையும் கொளுத்தி எங்கே வைக்கிறார்? வசனத்தை மேலே வைக்கிறார். விளக்கு தண்டின் மேல் இயேசு, அதுக்கு விளக்கு தண்டு, அது மேலே இயேசு, அது மேலே பரிசுத்தாவி, என்ன அது வழியா வசனம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள வசனம் வருது. அப்போ இந்த வசனம் உங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஊழியக்காரனை வசனம் சொல்லுது அபிஷேகம் பண்ணப்பட்டு. நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்க, சனிக்கிழமை வெளியே வரவே மாட்டாங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம், எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்கோம். அதுக்கு பேர் காத்திருப்பு நாள்னு பேர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்க செய்தி கொடுக்க போகிறாங்கன்னா, இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் வெள்ளிக்கிழமை செய்தி கொடுக்க போகிறாங்கன்னா வியாழக்கிழமை தேவ சமூகத்தில் அப்படி காத்திருப்பாங்க, சனிக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. ஒருவேளை அந்த சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரலனா சில ஊழியக்காரங்க படுற பாடம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு மூத்த ஊழியர், ஏறக்குறைய 30-35 வருஷமாக ஊழியம் பண்ணுற ஒரு ஊழியர், ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஜெகன் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கிறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஃப்ரீயாக தானே இருக்கிறேன், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஃப்ரீயாக தானே இருக்கிறேன். இப்போ அவர் சொன்னார், நாளைக்கு என் சபைக்கு செய்தி கொடுக்க வரியா அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னென்ன நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க? நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி செய்தி கொடுக்க முடியும் அங்கே? இல்லை, நானும் 10-11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் எனக்கு வரல, எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசித்து பாருங்கள், அந்த மூத்த ஊழியருக்கு நினச்சா அவர் கொடுத்த 1000 கணக்கான செய்தி அவர் டைரியில் இருக்குது. 1000 கணக்கான செய்தி டைரியில் இருக்குது. ஏதோ ஒரு செய்தியை தூசி தட்டி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க அவங்களுக்கு தெரியாதா? தே ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு உண்டு. ஆனால் என்ன செய்தாங்க தெரியுமா? இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை வேணும், நாளைக்கு காலையில் பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு வார்த்தை வேணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்னன்னைக்கு போய் மன்னாவை எடுத்துக்கிட்டு வா, அன்னன்னைக்கு போய் மன்னாவை எடுத்துட்டு வா, சேர்த்து வைக்காத. நாளைக்கு மன்னாவை இன்னைக்கு வைக்காத, அது பழைய மண்ணா, பூச்சி வந்துடும். அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்னைக்கு உரிய மன்னாவை இன்னைக்கு எடு, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுன்றார் ஆண்டவர். ஒரு ஊழியக்காரனோட வேலை என்ன தெரியுமா?
இன்னைக்கு செய்தி கொடுக்க போறதா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். என்ன வார்த்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே? இது பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், சுவிசேஷகன் யாரா இருந்தாலும் இதான் மெத்தட். கர்த்தருடைய வார்த்தையை புல்பிட்ல ஏறி நின்று கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுத்தாருங்கிற நிச்சயம் வராம அந்த வார்த்தையை கொடுக்க கூடாது. ஈவன் தான் உங்ககிட்ட 10 மெசேஜ் இருக்கும், நல்ல பாயிண்டா இருக்கும், நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லணும், இதை குடுன்னு சொல்லணும், அப்பதான் கொடுக்கணும். என்ன தெரியுமா, கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்க சொன்னாருன்னா ஒருவேளை அதில் உங்ககிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸு நீங்கள் சரியாக கூட எடுத்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அந்த நேரத்தில் என்ன தோணும் தெரியுமா, ஐயோ இதை எப்படி கொடுக்க போகிறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம ரெடி பண்ணலையே, போய் மேலே நின்னா எப்படி கொடுக்க போகிறோம். நான் சொல்கிறேன், அந்த இடத்துல ஆவியானவர் உன் மூலமாக கிரியை செய்வார், ஆவியானவர் பேசுவார். அன்னைக்கு தான் ஜனங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஓ உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டது ஆவியானுடைய வார்த்தை அப்படிம்பாங்க, ஆவியானுடைய வார்த்தைம்பாங்க. காரணம், ஆவியானவர் இடைப்படுவார். ஏன்னா அவர் சொன்னது அன்றைக்கி. ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓகே ரைட் ஃபைன், இது நல்ல பாயிண்ட், இதை கொடுப்போம், அப்படியே நீங்கள் நல்லா ஏற்ற இறக்கத்தோட நல்ல 2 பாட்டையும் பாடி 2-3 கதையும் சொல்லி இன்னைக்கு மிரட்டிடலாம் அப்படின்னு போய் நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்க. ஒரு அசைவு இருக்காது கூட்டத்தில், காங்கிரிகேஷனில் ஒரு அசைவு இருக்காது, மண்ணு மாதிரி உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு முழு தோல்வி அடைஞ்சிருப்போம். ஏன் என்னன்னு தெரியாது, நல்ல மெசேஜ் தானே. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அவங்க குறைய ஒத்துக்காம, க்ரௌடு சரியில்லை, க்ரௌடுக்குள்ள வசனம் போல இல்லைங்க, நாம ரெடி ஆகணும். அதுவும் இருக்கு, சில இடங்களில் கற்பாறை நிலம் இருக்கு, என்ன போட்டாலும் உள்ள போகாது, அது வேற. ஆனா நாம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது ப்ரிப்பேர் ஆகணும். சில ஊழியக்காரங்க அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, கர்த்தர் சொல்லாம வசனத்தை கொடுத்துறாத, தைரியமா சொல்ல, இன்னைக்கு வசனம் இல்லை, நான் சொல்ல கொடுக்க முடியாது, வேற ஒருத்தரை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனா நீங்க புல்பிட்ல நிற்கும் போது கர்த்தரிடத்துலேருந்து வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு அப்படி புல்பிட்லேருந்து பேசுகிற ஊழியக்காரங்க ஒரு சிலர் ஆகி போயிட்டாங்க. ஒரு சிலர் காத்திருந்து கர்த்தரிடத்துலேருந்து வசனையை வாங்கிட்டு வர அந்த வல்லமை உள்ள ஊழியக்காரர்கள் ஒரு சிலர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, அபத்தம், அப்படியே டைரியில் நிறைய எழுதி வச்சிருக்கிறது அப்படியே திருப்பறது, உட்காந்து சனிக்கிழமை என்ன கொடுக்கலாம், நைட்டு 11 மணிக்கு அப்படியே எடுத்துட்டு அந்த டைரியில் ஒரு இதை வச்சு நாளைக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வரவங்க. ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன், நான் யாரையும் குறை சொல்கிறது இல்லை, எந்த ஊழியக்காரனும் நமக்கு தெரிய வேண்டாம், இப்படிப்பட்டது நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். அப்படியே வருவாராம், காங்கிரிகேஷனில் வந்து வருவாராம், வரும்போது அங்கே உட்காந்துருக்கிற ஒரு பையனை, தம்பி ஏதோ ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு பாராம். அவனுக்கு தெரிஞ்ச வசனத்தை, ஐயோ கேட்குறாரு ஊழியக்காரர் கேட்குறாருன்ட்டு கிடுன்னு ஒரு வசனத்தை சொல்லுவாராம். உடனே கூட்டத்தில் ஏறி நேற்று ராத்திரி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு பேசுவாராம். அந்த பையன் வந்து சொல்கிறான், அண்ணே நான் தானே அந்த வசனத்தையே கொடுத்தேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, புல்பிட் என்பது மனுஷன் பேசுறதுக்காக கர்த்தர் உருவாக்கின இடம் இல்லை, தேவன் பேசுவதற்காக உருவாக்கின இடம். நாம் பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க, வீட்டில் பேசிக்கலாம், காட்டில் பேசிக்கலாம், எங்கே வேணால் பேசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்து மட்டும் கர்த்தர் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வரணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்தும் நீ கேட்காமல் போனால், கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, நீ கேட்காமல் போனால், வசனம் சொல்லுது, உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நிறைய ஊழியக்காரங்க பாடுபட்டு ஊழியம் பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவு இல்லை. எவ்வளவோ செஞ்சு பார்க்குறேன், இந்த ஜனங்க மண்ணு மாதிரி இருக்காங்க. எவ்வளவோ சுவிசேஷம் சொல்லி பார்த்துட்டேன், ஒரு கிரியை இல்லை. ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அவங்கள வச்சிருக்கிறாரு? பல நேரங்களில் ஊழியர்கள் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறாங்க, என்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னே தெரியல, இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இங்கே ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ஒருத்தர் கூட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இல்லை, ஆனால் இங்கே கொண்டு வந்து என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் என்னத்துக்காக இங்கே இருக்கனே தெரியலம்பாங்க. எதுக்காக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் இருக்கிற அந்த இடம் இருக்க கர்த்தருடைய பார்வையில் அழிவுக்கு நேரான இடம். அங்கே இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் அவ்வளோ இருக்கும் அந்த இடத்துல. கர்த்தர் வந்து இந்த இடத்த அழிச்சிடலாங்கிற இடம் அளவுக்கு வந்திருக்கும். அந்த இடத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கடைசி சான்ஸ் யாருன்னா நீங்கள் தான். ஏன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் அங்கே அனுப்பிடுவார். அனுப்பிட்டு அந்த ஊழியக்காரன் போய் அங்கே ஒரு 5-10 நீதிமானை உருவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பாதுகாக்கப்படும். ஏன்னா நமக்கு வசனம் தெளிவாக இருக்குது, 10 நீதிமான் இருந்தால் அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிதா, இன்னும் ஏன் இந்த மரம் இருக்கிறது? வெட்டி போடு. இந்த இடம் சோதோமின் கூக்குரல் என் காதுக்கு வந்துருச்சு, அதை வெட்டி போற்று அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பி அந்த ஊழியக்கார பாவம் இதெல்லாம் தெரியாது, அங்கே இருக்கிறவங்க காட்டு மிராண்டின்னா தெரியாது, அங்கே இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்க மாட்டான்னு தெரியாது. அங்கே போனோன்னே இவரும் அழைப்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக போவார். அங்கே போனால் கல்லும் முள்ளும் தான் இருக்கும்.
அதுக்கு நடுவில் தான் விதைய போடுற மாதிரி இருக்கும். 1 2 முளைக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும், 50 விசுவாசி கூட இருக்காது. உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ ஊழியக்காரங்க கிராமங்களில், எத்தனையோ ஊழியக்காரங்க காடுகளில் மிஷினரிகளாக போய் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு 50 ஆத்துமா, 25 ஆத்துமா அப்படி தான் கிடச்சிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, அண்ணே நானும் எவ்வளோ பண்ணி பார்க்குறேண்ணே, ஒன்றும் முடியல. காரணம் அதுதான், அந்த இடம் கர்த்தருடைய பார்வைக்கு அழிவுக்கு நேராக வந்துருச்சு. அந்த இடம் அழியாதபடிக்கு கர்த்தர் உன்னை அனுப்பி வச்சார். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த வசனம் கொடுத்து கொடுத்து ஜனங்க தேரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? விளக்கு தண்டை அந்த ஊழியக்காரனை அந்த இடத்திலிருந்து நீக்கி விடுவார். எத்தனை ஊழியக்காரன் அப்படி நீக்கி இருக்கிறார் தெரியுங்களா? சோதோமுக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை சொல்லி சொல்லி பார்த்தார். கடைசி சான்ஸ் லோத்து, கடைசி சான்ஸ் லோத்து. லோத்து அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். ஒரு நீதிமான் விளக்கு தண்டு வெளியே போகுதுன்னா அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ கடைசி விளக்கு தண்டையும் கர்த்தர் அங்கேருந்து எடுக்கிறார். லோத்து வெளியே வரார். லோத்து யாரு? ஒரு நீதிமான். அவர் வெளியே வரார். அவர் வெளியே வந்துட்டா அந்த இடம் அழிய போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வசனங்களை கொடுக்கிறார். அந்த வசனங்களை கேட்டு 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 நீங்கள் ஆவியில பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி அந்த வசனத்தை கேட்டும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த வசனத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்றால், ஒரு நாள் வரும், வசனம் கேட்காத பஞ்ச காலம் ஒன்று கர்த்தர் கொண்டு வருவார். இந்த பஞ்சத்தை கர்த்தரே கொண்டு வருவார். ஆமோஸ் 8:11 சொல்லுது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவார். ஏங்க பஞ்சம்? இப்போ அப்போ இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சத்தை கர்த்தர் எப்படி அனுப்புவார்? கர்த்தர் வசனம் கேட்க கிடைக்காம பண்ணுவாரா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கர்த்தர் தான் உண்டாக்கினதை அவரே அழிப்பார். அவர் நாட்டினதை அவரே பிடுங்குவார். அவர் விளைய பண்ணினதை அவரே அழித்து போடுவார். அவர் உருவாக்கினதை அவரே மொட்டையடிப்பார். அவரால் அது முடியும். அவரை ஏன் நீங்கள் கேட்க முடியாது? அவர் உண்டாக்கின பூமியை அவரே தண்ணியில் அழிப்பார். அவர் கட்டின தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை அவரே இடித்து போடுவார். அது அவரால் முடியும். ஏன்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அருவருப்பு காணப்பட்டால் அதை செய்வார். இன்னைக்கு செய்ய மாட்டாரு. இன்னைக்கு அந்த அருவருப்பு, எருசலேம்ல இருந்த அருவருப்புலாம் இன்னைக்கு இல்லைங்க. நாம அப்படியா செய்கிறோம்? எருசலேம்ல இருந்த அருவருப்பு வேறு, இன்னைக்கு தேவாலயத்தில் இருக்கிற அருவருப்பு வேறு. இன்னைக்கு கர்த்தர் இல்லாத, கர்த்தர் அருவருக்கிற பொருளாசையும் கர்த்தர் அருவருக்கிறதான பண ஆசையும் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார்ல எல்லாத்தையும். அப்ப என்ன பண்றாரு? வசனம் கேட்க கிடையாத காலம், பஞ்சம் வரும். விளக்கு தண்டை கர்த்தர் எடுப்பார். வசனம் கேட்க முடியாத டயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். காரணம், கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இத்தனை வருஷம் கர்த்தர் பேசினார, என்ன செஞ்சோம்? அந்த வசனத்தை கீழ்பட்டோமா? சபைக்கு போகும்போது இப்ப தெரியல. இப்ப இந்த 70 நாளைக்கு முன்னாடி சபைக்கு ஒவ்வொரு வாரமும் போகும்போது இந்த மேன்மை நமக்கு அப்ப தெரியல. வசனம் கொடுக்கும்போது அசட்டை உட்காந்து போனை நோண்டிட்டு இருக்கிறது, வசனம் கொடுக்கும்போது அசட்டை தூங்குறது. என்ன கேட்டா, நான் நைட் ஷிஃப்ட், அதனால டயர்டாகி தூங்குனேன். இன்னைக்கு வந்து சொல்றது, வசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஊழியக்காரனுக்கு மார்க் போடுறது, வசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து நான் SMS அனுப்புறது, வசனம் பண்ணும்போது சபைக்குள்ள உட்காந்து ஒருத்தர் கண்ணுல பேசுறது. நொறுக்கி போட்டார் கர்த்தர். இன்னைக்கு வசனம் கிடைக்க கிடையாத காலம், ஆன்லைனில் கிடைக்குதுன்ற ஒரு தைரியம் நமக்கு. இன்னும் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் இதுவும் கிடைக்க போகாமலும் பண்ணுவார். நல்ல கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கறது ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு கிடைக்கல. எந்த இடத்துல இருந்து உனக்கு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அந்த விளக்கு தன்னை தூக்கிடுவார். இப்போ விளக்கு இருக்கும், விளக்கு இருக்கு, அந்த விளக்கு அணையாது. அது இயேசு கிறிஸ்து. அந்த விளக்கு அணையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, தண்டு மேலே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் அந்த விளக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் உண்மையாக இருந்தாலும் அவனுக்கு மட்டும் வசனம் கிடைக்கும், பெரும்பான்மையான ஜனங்களுக்கு கிடைக்காது. இத்தனை ஆண்டு காலம் எல்லாருக்கும் வசனம் கொடுத்தாரு கர்த்தர், அத்தனை பேருக்கும் வசனம் கொடுத்தாரு. இப்போ குறிப்பிட்ட க்ரௌடுக்கு மட்டும் கிடைக்கிறத சுருக்கி இருக்கிறாரு. இன்னும் போக போக ஒரு நியூக்ளியர் வார், ஒரு குளோபல் வார்மிங், சோலார் சுனாமி, இன்னொரு பயோவார் ஒன்று ஏற்பட்டால் போதும், மொத்த சேட்டலைட்டும் ஸ்டாப் ஆகிடும். ஒரு பயோவாரோ, ஒரு நியூக்ளியர் வாரோ, அல்லது ஒரு டிஜிட்டல் வாரோ, அல்லது ஒரு சோலார் சுனாமியோ எது ஏற்பட்டாலும் ஒரு ஆஸ்ட்ராய்டு கிராஸ் பண்ணால் கூட மொத்த சேட்டலைட்டும் க்ளோஸ். அதுக்கப்புறம் கிடைக்காது வசனம். அதைத்தான் சொல்ல வரேன். இது மனம் திரும்புகிற காலம், மனம் திரும்புகிற காலம். உன்னை ஆசை வார்த்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போவும் ஆசை வார்த்தை காட்டிகிட்டே இருக்காங்க. கவலைப்படாது, ஒன்றும் நடக்காது, எல்லாம் சரியாக போயிடும். கிடைச்ச காலத்தில் மனம் திரும்புங்க. மனம் திரும்பா விட்டால் கர்த்தர் விளக்கு தண்டை எடுத்து போடுவார். உன் ஊழியக்காரனை உன்னிடத்தில் நீக்கி போடுவார், வசனத்தை நீக்கி போடுவார்.
வேதம் கிடைக்காதபடிக்கு ஒரு காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. மணந்துருவோம். அதான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஒரு அசம்பாவிதம் உலகம் ஃபுல்லாக நடக்குதா, உடனடியாக ஜனங்க மனம் திரும்புகிறாங்க, உடனடியாக ஜனங்க முழங்கால் போடுறாங்க. ஆண்டவரே, ஆமாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், நாங்கள் ஒன்றுமே செய்யலையே. பாவமே செய்யலையா? சரி, நீங்கள் பாவம் செய்யாத பூரண பரிசுத்தவான்கள்னே வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பாவமே செய்யாத 100% பரிசுத்தவானே வச்சுக்கோங்க. தானியேல் புஸ்தகத்தில் போய் தானியேல் வந்து ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாரு? தானியேல் புஸ்தகத்தில் நாங்கள் பாவம் செய்தோம்னு ஜெபம் பண்ணுறாரு. தானியேல் பாவம் செஞ்சாரா? தானியேல் பாவம் செஞ்சாரா? எருசலேமில் இருக்கும்போது, எருசலேம் தேவாலயத்தில் அவ்வளோ அருவருப்பு நடந்தபோது தானியேல் ஒழுக்கமாக ஜெபம் பண்ண ஆளு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் எருசலேமில் எப்படி ஜெபம் பண்ணானோ அப்படியே ஜெபம் பண்ணான். அவன் எப்படி எருசலேமில் இருந்தாலும் அதே மாதிரி உண்மை உள்ளவனாக இருந்தான். எருசலேம்ல வந்த உடனே ராஜாவுடைய பதார்த்தத்தில் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹி இஸ் பர்ஃபெக்ட். அங்கே எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இங்கே இருந்தார். ஏன் இந்த பரிசுத்தவான் வந்தார்? இந்த பரிசுத்தவானுக்கு ஏன் சங்கிலி கையில்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஏன் சங்கிலி? அவங்களாம் சிலை வழிபாடு பண்ண மாட்டேன்னு இங்கே அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவங்க எருசலேமில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. ஏன் மொர்தெக்காய் வந்தார்? வசனம் சொல்லுது, எக்கோனியா காலத்தில் அவன் ராஜா சிறையிருப்பு கொண்டு வந்த போது மொர்தெக்காயும் வந்தான்னு இருக்கு. ஏன் இந்த பரிசுத்தவான் எஸ்ரா இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க? இவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? இல்லைங்க, உலகம் முழுவதும் எருசலேம் முழுவதும் ஒரு பாவம் வரும்போது அது சில பரிசுத்தவான்களையும் பாதிக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் பத்திரமாக பாதுகாப்பார். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விவரம் புரியாம ஒரு சிலர், நாங்க செய்யலையே, எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அது கர்த்தருடைய கோபம் இல்லை. கர்த்தர் ஒட்டு மொத்தமா கோபப்படும் போது தம்முடைய ஜனங்களை அதில் பத்திரமாய் பாதுகாக்கிறார். எருசலேம் முழுக்க வந்தாலும் எருசலேமில் இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அவங்கள பத்திரமா பாதுகாத்தார். இன்னைக்கு அதான் நடக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் மனம் திரும்பத்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஆதி அன்புக்கு திருமணம். நாங்கள் பாவம் செய்தோம். யாரு? தானியேல் சொல்றாரு. அவர் பாவம் செஞ்சாரா? நம்ம பார்வையில் சொன்னா அவர் பரிசுத்தவான். அவர் என்ன சொல்றாரு? சிங்கக்கபில தூக்கி போட்டா கூட என்ன சாவடிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு பரிசுத்தவான். அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இன்னைக்கு யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? நாங்கள் பாவம் செய்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க எங்க பாவம் செஞ்சோம், எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, அப்ப நாங்க அது பாவத்தினால வந்ததில்லைன்னு இன்னைக்கு நம்ம துணிகரமா பேசுறோம். முதல்ல தாழ்த்தணும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். ஏன்? நம்ம யாரும் இங்கே பூர்ண பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. இங்கே தானியேல் அளவுக்குலாம் கிடையாது. தானியேல் அந்த இடத்துல தாழ்த்துறாரு தன்னை. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, விளக்குத்தண்டை நீக்கிற காலம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன். இன்னைக்கு நாம மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் இருக்குது. வெறும் நியாயத்தீர்ப்பை மட்டும் கர்த்தர் சொல்லிட்டு முடிக்கல. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தையை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேளு. அப்படி நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே, ஆதி அன்புக்கு திரும்புகிறோம்ப்பா, திருப்பி நாங்கள் அதே இடத்துக்கு வரோம் ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தோம், ஊழியத்துக்கு வந்த புதுசில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம் ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற புதுசில் எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு என்று வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக நின்றோம். அந்த மாதிரி நாங்கள் மீண்டும் வரணும் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோன்னு சொல்லி பாருங்க. நாங்கள் உலகத்துக்கு பின்னாடி போயிட்டோம், பண ஆசைக்கு பின்னாடி போயிட்டோம், சம்பாத்தியத்துக்கு பின்னாடி போயிட்டோம், லௌகிக கவலைகளுக்கு பின்னாடி போயிட்டோம், பெருந்தண்டிக்கு பின்னாடி போயிட்டோம். நாங்கள் நீங்கள் மனம் திரும்புகிற ஆண்டவரே, ஆதி அன்புக்கு நாங்கள் வரோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, முன்னிலைமை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஜீவ விருட்சம் எங்க இருக்கு தெரியுமா? பரதீசின் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் விளக்குத்தண்டை நீக்கி போடுறதும் ஜீவ விருட்சத்தை கொடுக்கறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி ஒரு தனி மெசேஜை நம்ம கொடுத்துருக்குறோம். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு அது நீங்கள் ஒருவேளை டைம் இருந்தால் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் 2 சாய்ஸையும் வச்சிருக்கிறாரு. மனம் திரும்பும் பட்சத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன். மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து விளக்குத்தண்டை, உன் ஊழியக்காரனை, உன் சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, வேத வசனத்தை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவார். எது நமக்கு வேணும்? முடிவு செய்ய வேண்டியது. அதான் எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது,
நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நன்மையை தெரிஞ்சுக்கிட்டா இது, தீமையை தெரிஞ்சுக்கிட்டா இது. தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் 2 கனிகளையும் வச்சாரு. ஜீவ விருட்சத்தையும் வச்சாரு, நன்மை தீமை அறிந்த கனியும் வச்சாரு. 2த்தையும் சொன்னாரு. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான், இதை சாப்பிட்டா சாகவே சாவாய். 2ம் இருக்கு. தெரிஞ்சு கொள்றது நம்ம கையில் தான் இருக்கு. ஆதி அன்பை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் நடந்து பாருங்க, நீங்கள் உங்களுடைய பாதை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாதையாக இருக்கும். உங்களுடைய பாதை பரதேசின் மத்திக்கு போகிற பாதையாக இருக்கும். ஆதி அன்பை விட்டுட்டு உலக அன்புக்கு நேராக திரும்பி, உலகம் போதும், இப்போ கிடைக்கிற சந்தோஷம் போதும், இன்னைக்கு என்னன்னு பாருங்க, இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய பாதையின் முடிவு விளக்கு தண்டு நீக்கப்பட்டு விளக்கு வெளிச்சம் ஒரு நாள் உங்களுக்கு இல்லாமல் போகும். நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களின் மூலமாக நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது உருவ குத்துகிறது. வசனம் தடவி கொடுக்கிறதல்ல ஆண்டவரே, குத்துகிற வசனம். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஜனங்கள் சொல்றாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக்கி. தேவ சமூகத்தில் நீ தாழ்த்துங்க. வசனம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இருபுறம் கருக்குள்ளது. அந்த இருபுறம் கருக்குள்ள வசனத்தை நீங்க ஏதோ தடவி கொடுக்கிற மெடிசன் நினைக்க முடியாது. அது அணுக்கள் எல்லாவற்றையும் உருவ பிரிச்சு, அது உருவ குத்துற வசனம். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் அந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனம் நம்மளை சுத்திகரிச்சு 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 கடைசியா கொண்டு போய் பரதேசின் மத்தியில ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்தில் நிக்க வைக்கும். நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா, என்னை குத்துங்க ஆண்டவரே, என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே, கொத்தி எரி போடுங்க ஆண்டவரே, கிளை நறுக்கி களை பிடுங்கி கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை கனிகளை கொடுக்க வைங்கப்பான்னு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அது நல்ல கனிகளை கொடுக்கும். சில நேரங்களில் ஒத்துக்கொள்ளாம நல்ல கனி கொடுக்காம கசகான கனிகளை கொடுத்தா ஒரு நாள் வரும், கர்த்தர் திராட்சை செடியை வெட்டி போடுவார். நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மரத்தின் வேறருகே கோடாலியானது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. உன் ஆதி அன்பை சோதித்துப்பார். நீ தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே அவரோடு கூட இருந்த ஐக்கியம் எப்படி? தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே வேதத்தின் மேல் இருந்த வாஞ்சை எப்படி? தேவனை ஏற்றுக்கொண்ட புதிதிலே, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற புதிதிலே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதிதிலே என்ன வைராக்கியம் இருந்தது? இன்னைக்கு அது இருக்கா? இன்னைக்கு இந்த லாக்டவுன்ல நடுவில் கர்த்தர் உன்னை உட்கார வச்சு வசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற காரணம், உன்னை மீண்டும் கட்ட விரும்புகிறார். உன் பலிபீடத்தை கர்த்தர் சப்பனிட விரும்புகிறார். மீண்டும் வசனத்துக்கு நேராக திரும்பவும். இது நம்மளை சரிப்படுத்துகிற ஒரு காலம். இப்போ நம்மளை ஆண்டவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்கள் ஆதி அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்ப்பா. நாங்கள் மீண்டுமாக உமோடு கூட இணைய விரும்புகிறோம். மீண்டும் நாங்கள் நாட்டப்பட விரும்புகிறோம், கட்டப்பட விரும்புகிறோம். மீண்டும் நாங்கள் கனி கொடுக்க விரும்புகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ அறிந்திருக்கிறீரப்பா. இந்த சத்தத்துக்கு செவிசாய்த்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, எப்படியாகிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, எப்படியாகிலும் மீண்டும் உங்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி உண்மையா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் கடந்து வருவதாக, கர்த்தருடைய வசனம் உருவ குத்துவதாக, ஒரு விசை கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட ஒப்புரவாக்குவதாக. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் விளக்கு தண்டை நீக்கி போட வேண்டாம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீக்கி போட வேண்டாம். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் நீக்கப்பட வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக, நாங்கள் பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.